Hi friends, welcome to our channel Ammi Chutney. Ammi Chutney viewers அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையை பசங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி செய்யறதுன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையை சாஃப்டாவும் டேஸ்டாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம், 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கோம். 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் எடுத்திருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை லைட்டாக வறுத்துக்கலாம். அரிசி மாவை இது மாதிரி லைட்டாக வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஃப்ளேமை சிம்மில் வச்சு அரிசி மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் காய வச்சு நம்ம செய்வோம். இப்போலாம் கடைகள்லேயே கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுன்னு கிடைக்கிது. அதை ஈஸியாக இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். இது மாதிரி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம். எல்லா எள்ளும் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் அதையும் நம்ம கொழுக்கட்டை மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காவை இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சோன்னா கொழுக்கட்டை நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போய் இது மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ட்ரை ஆனதும் கொழுக்கட்டை மாவில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி இது மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். பாகுலாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. வெல்லத்தில் இருக்கிற மண் தூசிலாம் வராமல் இருக்கிறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் உப்பு டேஸ்ட் இருந்ததுனால நான் உப்பு சேர்த்துக்கல. சில வெல்லத்தில் இருக்காது, அதனால் செக் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சூடு ஆறுனதும் கையால் நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். அடுத்து இந்த பிடி கொழுக்கட்டைக்குள்ளார குட்டீஸுங்களுக்கெல்லாம் பிடிச்ச சாக்லேட்டை ஒரு பீஸ் உள்ளார வச்சு பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். இது மாதிரியே பாதாம் முந்திரியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு டேட்ஸோடு மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்டஃப் பண்ணி பிடிக்கலாம். நல்லாயிருக்கும். பிடி கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அது கொதி வந்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் வச்சுருக்கிற பிடி கொழுக்கட்டையை எடுத்து வச்சிடலாம். இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பிடி கொழுக்கட்டை வெந்திருக்கோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதில் நம்ம பாசிப்பருப்புலாம் வறுத்து போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக நல்லாயிருக்கு. பிடி கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இந்த டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான பிடி கொழுக்கட்டையை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்ற வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.